மதுரை சைட்லாம் போயிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு வண்டி கடையில் இந்த மாதிரி ஒரு சட்னி கொடுப்பாங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதுரை ஸ்டைலில் வண்டி கடை கார சட்னி எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கணும். இது கூட 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய், ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில், கொத்தமல்லியில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு புளி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி சட்னியை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டி இட்லி, தோசை அண்ட் கோதுமை தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த சட்னி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்லன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.